කවුද ඡන්දෙ දින්න මට වැඩක් නැහැ. මම කීයක් හරි මං හම්බ කරනවා அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. சொன்ன உண்மைதானேண்ணா. இப்ப பாருங்க, யார் பிரசிடென்டா இருந்தாலும் எந்த ஒரு சேஞ்ச் ஆக போறது. கோட்டாபய ராஜபக்ஷ போல சொன்னா වැඩකරන අපේ විරුවා அப்படின்னு சொல்லிட்டு මෙයා තව බේර ගන්න ඕන அப்படின்னு. சோ அதுவும் நடக்கல. கடைசியில விரட்டிதான் அடிச்சாங்க. இப்ப எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன்ல வந்து என்ன சொல்ற சேஞ்ச் ஒன்று நடக்கணும். ஸோ நாங்க நினைச்சிருக்கிற வந்து அனுர்குமார் வந்தா தான் சேஞ்ச் நடக்கும், ரணில் வந்தா தான் சேஞ்ச் நடக்கும், சஜித் வந்தா தான் சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியா, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன். என்ன சொல்ல வரேன் guys, இந்த வீடியோ மெயினா சொல்ல வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற முஸ்லிம்ஸ்க்கு இது ஒரு பயம் மாதிரி இல்ல, உண்மையை பேசுறேன். மனுஷன் வந்து மறக்கிறே தான், மனுஷனுக்கு மறதின்னு ஒன்று இருக்கு. 2020 தான் கோவிட் வந்துச்சு. ஸோ அந்த கோவிட் டைம்ல பாருங்க, பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தாரு, மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. எவ்வளவு பேர் இருந்தும் கோவிட்க்கு பிறகு நாங்க கிரைசிஸ் நான் ஃபேஸ் பண்ணின மாதிரி இல்லை. ஆனா கோவிட்குள்ளுக்கு யாரும் ஜப் செய்யல. நாங்க ஒருத்தர் லாக்டவுன்ல அப்படியே எல்லாம் உங்களுக்கு இருந்தோம். ஆனாலும் பாருங்க, கோவிட்ல இத்தனை பேர் செத்தாங்க, இன்னைக்கு இத்தனை பேர் செத்துக்கிறாங்க நியூஸ் கேள்விப்பட்டேன். ஆனா வந்து ஒரு நாள் நான் நியூஸ் கேள்விப்பட்டல, சாப்பாடு இல்லாம ஸ்ரீலங்கால இந்த ஏரியால ஒருத்தர் கொஞ்சம் ஒரு ஃபேமிலியோட ஒருத்தர் செத்துக்கிறான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டல. அல்லாஹ் வந்து ரஸாக்ன்றது வந்து அவன் வந்து ப்ரூவ் பண்றான். இந்த எலெக்ஷன்ல வந்து யார் பிரசிடென்டா வந்தாலும் நாங்க வந்து அந்த மனசு வந்து தளரப்படாது. இவர் வந்துட்டாரு, ப்ராப்ளம் நடக்கும். இப்ப இவர் வந்துட்டாரு, ஸோ இன்னும் பிரைசஸ் விலை கூடும். உங்களுக்கு வர வேண்டிய சாப்பாடு எப்படி வரணுமோ, உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சல்லி என்ன சரி உங்களுக்கு எல்லாம் நாடிக்கிறேன் வந்து எப்படி கிடைக்கணும் என்று எல்லாம் நாடிக்கிறானோ அது வந்தே தான் தீரும். முஸ்லிம்ஸ் நாங்க எல்லாம் நம்புற எப்படி சொன்னா, அல்லா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வளர்ந்துக்க ரிஸ்க் வந்து அந்தந்த நாளுக்கு அந்தந்த டைம் சரியா கிடைக்கும். யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வந்து எனக்கு லஞ்ச் மட்டும் தான் நான் தின்னணும், பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, டின்னர் இல்ல, டீ பிஸ்கட் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. ஸோ லஞ்ச் மட்டும் தான் நான் தின்னணும்னு சொன்னேன்னா அந்த லஞ்ச் மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ அதை சொல்லி அது வந்து நாங்கள் எப்ப நாங்கள் தெளிவா விலைங்க வச்சுக்கணும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நாங்க வந்து மனசு தளரப்படாது. 21st எலெக்ஷன். ஸோ நாங்க என்ன செய்யணும்னா, யார் வந்தா நல்லா இருக்கும், யார் வந்தா கண்ட்ரி பீஸ்ஃபுல்லா இருக்கும், யார் வந்தா ப்ராப்ளம்ஸ் நல்லா இருக்கும், எல்லாம் அல்லா தான் செய்யணும். ஆனாலும் நாங்களும் கொஞ்சம் ஒரு முயற்சி செய்யணும். நல்லா சொல்றேன் தானே, நீங்க நாங்க தான் தருவோம், ஆனா நீங்க முயற்சி செய்யாம நான் எதுவும் தரமாட்டோம் அப்படின்னு நல்லா சொல்றேன். சரியா பாக்கணும், யார்கிட்ட இந்த கண்ட்ரி கொடுத்தா கண்ட்ரி நல்லா ரூல் பண்ணிடும், கண்ட்ரி நல்லா முன்னுக்கு வரும். பேலட் இஸ் பவர் தென் புல்லட். ஸோ நாங்க போட்டு ஒவ்வொரு ஓட்டையும் சரியா யோசிச்சு பார்த்து போடணும். ஓட் போடும் போது சலாத்துல் ஹாஜா இல்லாட்டி சலாத்துல் இஸ்திகாரா செஞ்சுட்டு எல்லாரும் துவா கேட்டுட்டு, யார் வந்தாலும் நல்ல ஒரு கண்ட்ரி பீஸ்ஃபுல்லா எல்லாரும் நிம்மதியா ஒத்துமையா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு எல்லாரும் எல்லாரும் துவா கேட்டுட்டு ஓட் பண்ணுங்க. மற்றது வந்து எங்கட நம்பிக்கை ஒரு நாளும் அந்த அல்லா படைச்சு அஸ்பாபுக்கு மேல போவாப்படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த படைப்பினர்கள்ட்ட கேட்காம படைச்சவன்ட்ட கேட்க அப்படின்னு சொல்லி வந்தாலும் யாருக்கும் எதுவும் செய்யல, அல்லாஹ் மட்டும் தான் செய்யணும். ஸோ ஸ்டார்ட் சொன்ன மாதிரி இது எதுவும் பயான் இல்லை. ஸோ ஒரு மனுஷன் என்ன போகணும் மறக்கிறே தானே, இஸ்லாமிய எனக்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வரும் ஞாபகப்படுத்துறேன். ஸோ 21st எல்லாரும் மறக்காம போயிட்டு யார் யாருக்கெல்லாம் ஓட் ஐடி இருக்கோ, எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் ஓட் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாம் சரியான முறையில எல்லாரும் துவா கேட்டுட்டு போய் ஓட் பண்ணுங்க. ஏன்னா ஆஸ் அ முஸ்லிம்ஸ் நாங்க வந்து எங்க ஈமான் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கணும். எப்படி சொன்னா, அல்லாவால மட்டும்தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நினைச்சுக்கொண்டு எல்லா ப்ராப்ளம்ஸையும் எல்லா பார்த்தையும் அல்லாட கையில கொடுத்துட்டு தொழில்ட்டு துவா கேட்டுட்டு அல்லாவோட டச் ஆயிருப்போம். ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி படைப்பினர்கள் நாங்க பத்தி கேட்காம படைச்சவன்ட்ட பத்தி கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.